வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷாலேருந்து பேசுகிறேன். நீங்கள்லாம் நினைக்கலாம், ஆஷா டாக்டருக்கு என்ன பார்ப்பாரு, அவங்க எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் இவங்ககிட்டலாம் சிக்கி சின்ன பின்னமாய் சீரழிஞ்சி நான் எடுபட்ட விஷயத்தை நீங்கள் பார்த்ததே இல்லைல்ல. இந்த செல்ல தங்கத்தை பாருங்கள். சித்ரா, அந்த ஃபோனை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பூஜா கட்டை கொடுத்துட்டு கொஞ்சம் எங்கள் வாடி செலவுக்கு அக்கா அந்த ஃபோனை அப்படியே பிடிங்கக்கா. ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்குது. என்ன சொல்ல போகிறேன்னு புரியாமல் முழிக்கிறாங்க. அப்படியே திரும்பி எங்கள் பக்கம் வைங்க, அவளை காமிங்க. பார்த்தாங்க என் மகராசி, என் செல்லம், என் தங்கம். இது ஒரு மகராசி, என் தங்கம். இங்கே வாங்க, உள்ள வலது காலத்துக்கு வச்சோம். என் பாத்ரூம்குள்ளே உங்களெல்லாம் வர வைக்கிறேன். அதாவது மகாஜனங்களே, நான் என்னோடய பாத்ரூம் இது இந்த வீடு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரெனோவேட் பண்ணியிருப்போமா. 10 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும், கூட வருஷங்கள் ஆயிருக்குங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் நான் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய பாத்ரூம் எல்லாம் கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்கும். 90% எல்லாம் நீட்டாக தான் வச்சுருப்பேன். ஆனால் க்ளீன் பண்ணுறதுலாம் அக்கா தான் பண்ணுவாங்க. ஒரு நாளுங்க நான் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் இப்படி உட்காரும் போது டபக்குன்னு ஒரு சத்தம் வச்சு ஒரு கிராக் வந்துச்சு, உடஞ்சிருச்சுங்க. உடஞ்ச உடனே நான் ஃபோன் பண்ணி சித்ரா அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் உடஞ்சிருச்சு ஏன்னா எதுவுமே எனக்கு உடனே பார்த்து கொடுக்க மாட்டாங்க, எந்த வேலையுமே பார்த்து கொடுக்க மாட்டாங்க. வீட்டில் எப்பயுமே நான் சொல்லிகிட்டே இருக்கணும், இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் உடஞ்சிச்சு, கொஞ்சம் என்னன்னு பாருங்கன்னு சொன்ன மகாஜனங்களே. 1/2 மணி நேரத்தில் ஃபோன் பண்ணி, மேம் வெஸ்டர்ன் டாய்லெட் ரிப்பேர் பண்ணிட்டேன் மேம், சரி பண்ணுறேன். ஆஹா, என் பிள்ளைக்கு இப்படி மாறிட்டாங்களே, இந்த அளவுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வாங்க ப்ளீஸ், இன்னும் நல்லா பக்கத்தில் வாங்க, இன்னும் பக்கத்தில் வாங்க, நல்லா கீழே இறங்கிடுங்க. அக்கா, உலகத்திலேயே இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் உடஞ்சிருச்சுக்கா, சரிங்களா? இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் உடஞ்சிருச்சு, செலோஃபோன் டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்கக்கா. உலகத்திலேயே வெஸ்டர்ன் டாய்லெட்டை செலோஃபோன் டேப் போட்டு ஒட்டி வச்சு ரிப்பேர் பண்ண இந்த அறிவு ஜீவி காமிங்க, கம்பூச்சு காமிங்க, சீக்கிரம் திரும்பி காமிங்க. இந்த அறிவு ஜீவியை, இந்த செல்லத்தை பாருங்க எல்லாரும். நான் அதுக்குள்ள வாத்த செல்ல திரும்பி நில்லு. இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் உடஞ்சிருச்சு, ஆள்கிட்ட சொல்லி அதை மாற்றணும். உலகத்திலேயே வெஸ்டர்ன் டாய்லெட் உட்காந்து பிச்சுக்கு ஒட்டுதுக்கா. எங்க போய் சொல்வேன் இந்த கஷ்டத்தெல்லாம். நான் உள்ள ஒரு ஃபெவிகால் போட்டு ஒட்டினேன்னு பண்ணியிருந்தா கூட சரி, ஒரு ஃபெவிஸ்டிக் போட்டு ஒட்டி இருந்தா கூட ஓ பரவாயில்லையே, நம்ம பிள்ளைங்க ஃபெவிஸ்டிக் ஏதோ போட்டு நம்ம எப்படி இவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாளுங்களே. நம்ம என்னது உலகத்திலே, அதாவது அக்கா இங்க தெரியுதாக்கா, இங்க இருந்து காமிங்க, இந்த இடத்துல காமிங்க அக்கா. அக்கா செலோஃபோன் டேப் போட்டு ஒட்டி இருக்காக்கா. நான் உடஞ்சிருச்சு, சரிங்களா? உடஞ்சிருச்சு. நான் சரி இங்க வாங்கக்கா, என்னுடைய மன வேதனை குமுறல் எல்லாம் நீங்க பாருங்கக்கா. உலகத்திலேயே வா நோட செல்லும், வா இந்த செலோஃபோன் ஐடியாவை சொன்னவ எனக்கு இப்ப தெரிஞ்சு ஆகணும். அதாவது நான் போயிட்டுக்கா, இது உடஞ்சிருச்சு, இவங்களை வர சொல்லுங்க, பிளம்பர் வர சொல்லுங்க பாருங்கன்ட்டு. ஒரு 1/2 மணி நேரத்தில் மேம் பாத்ரூம் ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் போகிறது தான் போகலாம். அது இப்படி 1/2 மணி நேரத்துக்குள்ளே ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறமேல நம்ம பிள்ளைங்க, நான் நினச்சேன் ஃபெவிகால் போட்டு ஒட்டியிருப்பாளுங்களோ, இல்லை ஃபெவிஸ்டிக் ஏதாவது போட்டு ஒட்டியிருப்பாங்களோ, இல்லை இந்த மாதிரி ஒட்டுறதுக்குன்னே இருக்குது. அமேசான் ஏதோ பார்த்து வாங்கி வச்சு, சரி நம்ம பிள்ளைங்க எவ்வளோ பெரிய அறிவாளிகள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பார்த்தா செலோஃபோன் டேப் போட்டு ஒட்டியிருக்கீங்க. இது எங்கடா இந்த அறிவு கிடைச்சிது? அந்த ஐடியா அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்லி கொடுத்தது யாரு சித்ரா? அந்த ஐடியா சொன்னது யாரு? சொன்னவ எனக்கு அது தெரிஞ்சாலும் எந்த வயசுமே வரல. அக்கா உக்காந்த ஒட்டி 3 நாள் ஆச்சு, டைம் இல்லை வீடியோ எடுக்க. உக்காந்தா பச்சைக்கு ஒட்டுது மகாஜனங்களே. எப்படி செலோஃபோன் டேப் மேலே ஒரு ஆள் உட்காடுறது? இது என்ன ஐடியா? இது என்ன? நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு உங்களுக்கு புரியுதாக்கா? இந்த மாதிரி உலக அறிவு ஜீவிகள் உங்களுக்கு வாடகைக்கு கொடுக்கப்படும். உங்கள் வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் என்னோட கிளினிக் தொடர்பு எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நான் இங்கேருந்து பல ஜீனியஸஸ், பல ஐடியாஸை உங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம். எல்லாரும் சிரிச்சிங்கன்னா என்ன மாதிரி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்டா நம்ம இது கோவப்பட்டோன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். சிரிச்சா நம்மளுக்கு ஆயுஸ் போடும். லவ் யூ ஆல். நன்றி. செல்லக்குட்டி இப்படி கை வைங்க, இந்த நன்றி இப்படி வை, தாங்கோ வை வை. இந்த கை இப்படி குட்டி ரவ கூட பெருசாக காமிக்கூட அப்படி வச்சுட்டியா சித்ரா? நீ முன்னாடி வச்சுட்டு கட் பண்ணி சித்ரா, கை முன்னாடி வச்சாங்க. என்ன பண்றவா? எக்ஸ்கியூஸ் மீ, இப்படி வைக்கிறோம். ஓகே ஓகே, பாய், லவ் யூ.